இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொம்மி, ராணி வரத்துக்குள்ள நீ சீக்கிரமா சித்தார்த்தா மாறிடு. நான் ராணியை முதல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க சொன்ன வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். சம்யுக்தா அக்கா சொன்ன மாதிரியே இத கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. சம்யுக்தா அக்கா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த உயிர் கூட்டையும் பார்த்திபனோட சாம்பலையும் கொண்டு போய் பத்திரமா வச்சிட்டேன். நல்லது ராணி. சரி, நீ சித்தார்த்த கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பு. நீங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தாடிகாரனையும் கூட்டிட்டு வான்னு சொன்னீங்க. இப்ப என்னடான்னா எதுவுமே பேசாம எங்களை கிளம்ப சொல்றீங்க. நான் எல்லாத்தையும் சித்தார்த்த கிட்ட சொல்லிட்டேன். அந்த சூடாமணி ரொம்ப மோசமானவ, அதனால அவ சொன்னான்னு இனிமே எதையும் நீங்க செய்யாதீங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீயும் பத்திரமா இரு ராணி. இப்போ நீங்க கிளம்புங்க. தேவைப்படும் போது நானே கூப்பிடுறேன். சரிங்க. நம்ம போறதுக்கு முன்னாடி பொம்மி அக்கா இங்க தானே இருந்தாங்க. திரும்பி வரத்துக்குள்ள எங்க போனாங்கன்னு தெரியலையே. ராணி, நீ என்னதான் தேடுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உனக்காகவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காகவும் உன்னோட நிழல் மாதிரி உன் கூடவே தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேன் ராணி. ராணி, சரி வா, நாம சீக்கிரமா கிளம்பலாம். சரி, நீ போயா, நான் அதோ பின்னாடியே வரேன். சரி. சரி, நான் கிளம்புறேன்க்கா. அக்கா, இவ்ளோ நேரம் பொம்மி அக்கா இங்கதான் இருந்தாங்க, இப்ப எங்க? அது நீ ஒரு அறைக்குள்ள உயிர் கூட்டையும் சாம்பலையும் வச்சுட்டு வந்தல்ல, அத பத்திரமா பாதுகாத்துக்க வேண்டியது பொம்மியோட கடமை. அதனால அவ அங்க போயிட்டா. இன்னைக்கு ராத்திரி தான் 40வது பௌர்ணமி ஆரம்பிக்குதுங்கிறதுனால தீய சக்திங்க நமக்கு எதிரா என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்கும். இனி நடக்க போற எல்லாத்தையும் நானும் பொம்மியும் பாத்துக்கிறோம். நீ எதை பத்தியும் யோசிக்காம வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணுங்கிறது மட்டும்தான் இனி உனக்குள்ள முழுசா இருக்கணும். சரிக்கா. சரி, நீ சீக்கிரமா கிளம்பு.